வணக்கம் மக்களே! இப்ப நம்ம 11, 12ஆம் வகுப்புக்கு என்னென்ன போட்டி இருக்கு? எத்தனை நிமிஷம் நடக்கும்? ஒரு போட்டியும் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நுண்கலை, கவின்கலையில ஓவியம் வரைஞ்சு நம்ம வண்ணம் தீட்டணும். அதுக்கு 60 நிமிஷம் குடுத்துருக்காங்க. கேலி சித்திரம் வரைதல், வண்ணம் தீட்டுதல் 60 நிமிஷம். ரங்கோலிக்கு 60 நிமிஷம். பானை ஓவியம் குடுத்துருக்காங்க 60 நிமிஷம். களிமண் சிற்பம் 60 நிமிஷம். செதுக்கு சிற்பத்துல சுண்ணாம்பு கட்டி, காய்கறி, சோப்பு இதெல்லாம் வச்சு யூஸ் பண்றதுக்கு 90 நிமிஷம் குடுத்துருக்காங்க. இசை வாய்ப்பாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நாட்டுப்புற பாடல் ஃபோக் டான்ஸ்ல வந்து 5 மினிட்ஸு, வில்லு பாட்டுல 10 நிமிஷம், செவ்வியல் ட்ரெடிஷ்னல் கிளாசிக்கல் சாங் வந்து ஒரு 5 மினிட்ஸ் குடுத்துருக்காங்க. கருவி இசையில பம்பை, உருமி, உடுக்கை இதெல்லாம் நம்ம 5 நிமிஷமும், பறை 5 நிமிடம், மிருதங்கம், தபேலா, தவழ், கட்டம் இதெல்லாம் நம்ம வாசிக்கிறதுக்கு 5 நிமிஷம் குடுத்துருக்காங்க. ட்ரம்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸு, கருவி இசையில துளை காற்று கருவியிலேருந்து நாதசுவரம் 5 மினிட்ஸும், புல்லாங்குழல் 5 மினிட்ஸு, ஹார்மோனியம் 5 மினிட்ஸ், கீபோர்ட் 5 மினிட்ஸ் குடுத்துருக்காங்க. அடுத்து கருவி இசை தந்தி கருவிகள்ல வயலின் 5 மினிட்ஸு, வீணை, விசித்திர வீணை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கோட்டு வாத்தியம்னு சொல்லுவாங்க. அது ஒரு 5 மினிட்ஸு, கிட்டார், மேண்டலின் ஒரு 5 மினிட்ஸ் சொல்றாங்க. டான்ஸ்ல பொறுத்தளவுல நாட்டுப்புற நடனம் இருக்கு தனி, அது 5 நிமிஷம். நாட்டுப்புற நடனம் குழு 5 நிமிஷம். பரதநாட்டியம் தனி 5 நிமிஷம். பரதநாட்டியம் குழு 5 நிமிஷம். பிறவகை நடனம் ஒரு 5 மினிட்ஸு. அதில் வந்து பிறவகை நடனம் வந்து பார்த்திங்கன்னா குழுவும் 5 நிமிஷம் தான். இப்போ இந்த டான்ஸில் பொறுத்தளவுல குரூப் எவ்வளோ பேர் இருக்கலாம் அப்படின்னா 4லேருந்து 9 பேர் வரைக்கும் குரூப்பில் இருக்கலாம். நாடகம் வந்து தனிநபர் நடிப்பு 3 நிமிஷம், பாவனை நடிப்பு தனிநபர் நடிப்பு மோனாக்டிங் அவங்க மோனாக்ட் பண்ணி காட்டுறது 3 நிமிஷம், பாவனை நடிப்பு 3 நிமிஷம், பலகுரல் பேச்சு 3 நிமிஷம், குழுவாக நாடகம் பண்ணுறது இருக்குது அது ஒரு 10 நிமிஷம், பொம்மலாட்டம் அது வந்து தோல்பாவை, மரப்பாவை, நிழற்பாவை அந்த இதெல்லாம் வச்சு பண்ணலாம். ஒரு 5 பேர் இருக்கலாம். குழு நாடகத்துலேயும் 5 பேர் இருக்கலாம். இதெல்லாம் சேர்ந்தது ஒரு 10 நிமிஷம். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 11வது 12வதுக்கு மட்டுமே 32 வகையான போட்டிகள் இருக்குது. 32 வகையான போட்டிகளில் ஒரு வந்து பார்த்திங்கன்னா குழு போட்டிகள் 2லையும், தனிநபர் போட்டிகள் வந்து 3லையும் கலந்துக்கலாம். நீங்கள் இந்த வருஷம் கலை திருவிழாவில் என்ன போட்டியில் கலந்துக்கிட்டு உங்கள் திறமையை வெளிக்காட்ட போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி கலை திருவிழாவில் நீங்கள் போட்டியில் வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் இருக்கக்கூடிய இளையோர் திறன்கிற தலைப்பு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இந்த தலைப்புலேருந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இளையோர் திறன்னா நம்மளோட இளைஞர்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதும், ஆல்ரெடி சாதித்த இளைஞர்களோட திறமைகளை நம்ம எடுத்து சொல்கிறது